ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் பருப்புச்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப்பும் 1 டேபிள் ஸ்பூனும் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். இதை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இதோட இப்போ தேவையான மசாலா நம்ம அரைச்சிடலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு, புளியும் ஊற போட்டாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கணக்கு. நம்ம 1 கப் அரிசி 1/4 கப் பருப்பு எடுத்திருந்தோம் இல்லையா, மொத்தத்தில் 3.25 கப் தேவைப்படும். புளி தண்ணி மசாலா சேர்த்து 1.5 கப் இருந்தது, மீதிக்கு நம்ம நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சோறு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து திருநெல்வேலியில் பண்ணுற மெத்தடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். நீங்கள் பாத்திரத்துலேயும் நம்ம தம் போட்டு செய்யலாம். அதை விட இது குக்கரில் செய்கிறதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முதல்ல எதுவுமே தாளிப்பு கொடுக்க வேண்டாங்க. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு காணாது போல் இருந்தது, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். காரம் பார்த்திங்கன்னா நமக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, சாம்பார் பொடி சேர்க்க வேண்டாம். இது நல்லா கொதிக்கிட்டும். இப்போ நம்ம அரிசி பருப்பு களைஞ்சி சேர்த்துடலாம். களைஞ்சி சேர்த்துட்டு இதுக்கு வந்து விசில் கணக்கு வைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சுக்குவேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குலைவாக தளர்வாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், சாதம் இந்த மாதிரி தளர்வாக இருந்தால் தான் உங்களுக்கு நேரம் ஆக நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நேரம் ஆக கட்டியாயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். வீட்டில் இப்போ காய்கறி இல்லை, சட்டுன்னு நல்ல காரச்சாரமாக ஒரு சாப்பாடு செய்யணுன்னா இந்த பருப்பு சோறு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு காய்கறிகள்லாம் தேவையில்லை. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பருப்பு சோறுக்கு தாளிப்பு சேர்க்கையில் பார்த்திங்கன்னா சோறு சூடாக இருக்கையிலேயே மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு சேரும். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு வந்து நம்ம வடகம் சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காய வடகம். நம்ம வந்து தாளிப்பு வடகம் சேர்க்கக்கூடாது. இதுக்கு நம்ம சின்ன வெங்காய வடகம் பொரிச்சு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கருவடம் தான் இதுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4-5 வடகத்தை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த வடகம் பார்த்திங்கன்னா சட்டுனே உங்களுக்கு பொரிஞ்சிரும். நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம். இந்த பருப்பு சோத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க. நல்ல வாசமாக காரச்சாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சின்ன வெங்காய வடகமோ, அரிசி வத்தல் இல்லை சீனரிக்காய் வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காய வடகம், சீனரிக்காய் வத்தல் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.